ஏன்னா ஏற்கனவே டிஎம் எதுவும் செய்யல, அதனால மக்கள் யாரும் சப்போர்ட் இருக்க மாட்டாங்க. போன தடவை ஓட்டு போட போனா ஓட்டு போட்டாச்சுட்டாங்க. ராஜ்மோகன் எல்லாம் நல்லா தான் இருக்கு. தமிழர் பசங்க தான் வருவாரு. ராஜ்மோகன் டிவிக்கு ஏதாவது மாற்றங்கள் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இப்போதைக்கு விஜய் நிறைய வாய்ப்பு இருக்கு ஐயா. சிமோன் தான் தமிழ் பிரச்சனை தான் வருவார். ராஜ்மோகன் அவருக்கு தான் எங்களோட வாக்கு. மக்கள் எல்லாருமே அவர் பக்கம் தான் இருக்கிறோம். இளைஞர் பசங்க எல்லாருமே அண்ணன் ஜெயிப்போம்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆல்ரெடி டிஎம்கே ஆள் நின்று ஒருத்தர் பரந்தாமரை நின்றாரு. மக்கள் எதுவுமே செய்யலன்னு சொல்லி தான் அவர் கட்சி ஓட்டியே தூக்கிட்டாங்க டிஎம்கே. இப்போதைக்கு அண்ணன் நிற்க வச்சுக்கிறாரு. அவருக்கு தான் நம்மளோட ஓட்டு எல்லாம். ஏன்னா ஏற்கனவே டிஎம்கே நின்று எதுவும் செய்யல, அதனால மக்கள் யாரும் சப்போர்ட் இருக்க மாட்டாங்க. இப்போ அண்ணன் ராஜ்மோகன் நிற்கிறதுக்காக எல்லாரும் இளைஞர் பசங்க எல்லாருமே துணையாக இருப்போம். அவருக்கு வாக்களிப்போம், எல்லாருக்கும் ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வைப்போம். நாட்டுக்கு யார் நல்லது பண்றாங்களோ அவங்க வந்தா போதும். நமக்கு எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் வந்தாலே ஆட்சி வந்தா போறோம். நாட்டு காசுலாம் எல்லாரும் நல்லா பண்றாரு. ஆட்ட தொழிலாளருக்கும் ஓரளவு நல்லா செய்துக்கிறாரு. ஆனா எங்க பாரு பாத்ரூம் இருக்குது, மூத்திரம் பேர் டிரான்ஸ்ஃபார்ம் இடத்துல எல்லாம் நல்லா சூப்பரா பண்ணிக்கிறாப்புல. நல்லதான் செய்யறாரு. மீண்டும் அவர் ஆட்சி வந்து எங்களுக்கு நல்லது. நல்லது யார் செய்து வந்தாலும் நமக்கு நல்லது தான். டிவிக்கு யார் வந்தாலும் எங்க ஏழைங்களோட நிலைமை இப்படியே தான் இருக்கு. கஷ்டப்பட்டா கூட ஒன்றும் இதாகும் நல்லபடியா வெளியே வர முடியல. வருமானம் பத்தல, விலைவாசி தான் ஏறுது. போன தடவை ஓட்டு போட போனா ஓட்டு போட்டாச்சுட்டாங்க. என் கையில இருக்கு ஓட்டர் ஐடி எல்லாம். ஓட்டு போட்டாச்சுமான்றாங்க, என்ன சொல்றது? கம்முன்னு வந்துட்டேன். ராஜ்மோகன் எல்லாம் நல்லா தான் இருக்கு. எனக்கு டிஎம்கே தான் வரணும். அவர் வந்து எல்லாமே செய்வார். அதெல்லாம் சான்ஸ் டிஎம்கே தவிர யாரும் வர முடியாது. திமுக தான் வரும். தமிழர் பசங்க தான் வருவாரு. அதனால நாங்க எப்பவுமே திமுகவுக்கு தான் போடுறது. திமுக பெரும்பாலும் எம்ஜிஆர் தான் சார் நான் போடுறாரு. அதனால அவர் எட்டால வந்து எனக்கு சந்தோஷம். ஏன்னா அவர் மேல ஒரு விசுவாசம் நான் பண்றேன், அவ்வளவுதான். ஆவேக்கான்னு அது நான் நம்ப முடியாது. திமுகவுன்னு மிஞ்சி போனா கூட அப்படி இப்படி சான்ஸ் இருக்குது. ஆவேக்கெல்லாம் வராது. அவங்க கூட்டத்தை வச்சு எம்ஜிஆர் எப்படி இருந்தாரு, அவர் எவ்வளவு காலம் பற்றி வந்தாரு, அது வழி வேற. இதெல்லாம் சும்மா அவர் நடிகர் தான். அனுபவம் இல்லாத வந்துட்டு வந்து நம்ம கூட்டத்தை வச்சு தப்பா இறப்புவாங்க. அது நடக்காது. நிச்சயமா சொல்றேன், பாருங்க. நான் சொன்னது பேட்டியில் கண்டிப்பா எனக்கு கொடுங்க, கருத்துவாங்க. அது ஒண்ணு திமுக ஒரு வாய்ப்பு, ஒண்ணு அண்ணா திமுக இல்லை திமுக, இதுதான் வாய்ப்பு. இப்ப இருக்க சூழ்நிலை பார்த்தாக்கா ஏதாவது மாற்றங்கள் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம், அவ்வளவுதான். இப்போ வந்து ஏன்னா வருவங்க அண்ணா திமுக வராங்க, திமுக வராங்க, எல்லாம் வராங்க. இப்போ இன்னும் வந்திருக்கிறாரு. அவர் வந்தா கொஞ்சம் எல்லாம் மாற்றங்கள் வரும், அதான் எதிர்பார்க்கிறோம். இப்போதைக்கு விஜய் நிறைய வாய்ப்பு இருக்கு ஐயா. எனக்கு தெரிஞ்சா ஏடிமுகன்னு வரணும், இல்லைன்னா டிவிக்கே வரணும். ஏன்னா ஆட்சி வந்து என்ன கேட்டால் மாறணும். அவங்க டைலாக ஒன்று சொல்கிறேன் ஐயா. ஸ்டாலின் அவர்களோட கட்சி, அதாவது அவங்க அப்பா இருந்த காலத்தில் ஒரு பேச்சாளர் பேசுனது. அது ஒரு சின்ன ஒரு டைலாகா சொல்கிறேன், கேட்டுங்க. சுதந்திரம் என்னடா சுதந்திரம், உங்கள் இழிச்ச வாய சுதந்திரம். அம்மா தாலியை அறுத்து புட்டு எம்ஐபியை படிச்சு புட்டு சும்மா கிடக்குறான் வீட்டில். சுதந்திரம் என்னடா சுதந்திரம், உங்கள் இழிச்ச வாய சுதந்திரம். இதுதான் அவங்க ஆட்சி. எங்களுக்கு வந்து விஜய் ஜெயிக்கணும் ஆசை சார். ஆமா, அவர் ஜெயிக்கிற வரணும். அவரு இதெல்லாம் விட்டு வந்துக்கிறாரு. இப்போ படத்தெல்லாம் விட்டு இறங்கிக்கிறாரு. அவர் நல்லா இருக்கணும்ல. எழும்பூர்ல யாரு நிக்கிறாங்க, தனித்தா நிக்கிறவங்க தான் அவங்க ஓட்டு போடுவோம். நாங்க தனித்தா நிக்கிறவங்க தான் ஓட்டு போடுவோம். சிமோன் தான். நான் என்ன சொல்றேன்னா, நல்லது செய்யறவங்களுக்கு அது ஓட்டு நாங்க போடலாம். செய்யறாங்க தான், நல்லது செய்யுது, தப்புன்னு இல்லை. சரி, இந்த வாட்டி மாற்றி போடலாம். ஒருத்தர் சொல்றாங்க ஆட்சி மாறினா இவங்க நல்லா செய்வாங்க, அவங்க நல்லா செய்வாங்கன்னு டிவியில பேட்டி கொடுக்குறாங்க. அது போல தமிழ் பிரச்சனை தான் வருவார். தளபதி தான் முதல்வர். அவருடைய பையன் உதயநிதி ஸ்டாலின் தான் அடுத்த முதல்வர்.